நியூ காப் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கறதுக்காக போறாங்க. இது இப்போ புதுசா கண்டுபிடிச்ச அந்த டெட் பாடியோட டீட்டெயில் சொல்றதுக்காக டாக்டர் கூப்ட்டுருப்பாரு. இவங்க கையில வந்து ஹேண்ட்கஃப் போட்ட மாதிரி இருக்கும் 2 கையிலயும், கால்லயும். அதே மாதிரி இவங்க உடம்புல இருந்து ரத்தத்த அப்படியே உறிஞ்சு எடுத்திருப்பாங்க. இந்த மோதிர விரலையும் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த ப்ராசஸ் அப்போ ரத்தம் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ரத்தத்த ஃபுல்லா உறிஞ்சு எடுத்துட்டு, இந்த லெஃப்ட் ரிங் போடுற விரலையும், அதே மாதிரி உங்க நெஞ்ச வந்து கட் பண்ணி அந்த ரிப்ல இருந்து ஹார்ட்ட எடுத்திருப்பாங்க. இத வந்து அந்த ஹீரோயின்ட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அதால ஃபோட்டோ எடுக்க முடியல. வாந்தி எடுத்துட்டு ஓடி போயிருது. ஹீரோ என்ன பண்றாங்க, பொறுமையா எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாரி இந்த பொண்ணு உடம்புல இருக்க டாட்டூ டீட்டெயில்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் போடுறோம்ல, லெஃப்ட்ல இருக்க அந்த நர்வும் ஹார்ட்ல வந்து கனெக்ட் ஆகுறதுனால தான் அங்க ரிங் போடுறாங்க. இத வந்து வெயின் அமோரிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வெயின் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட்டோட டைரக்ட்டா கனெக்ட் ஆகுறதுனால தான் இந்த விரல்ல மோதிரம் போடுறாங்க. அதுதான் இவர் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே நைட் ஆகுது. இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து நைட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மழை செமையா பெஞ்சிட்டு இருக்கு. இவனோட ஸ்டோர்ல வந்து ஒரு பொண்ணு டங் டங் கதவை தட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கு. போலீஸ் அங்க பாத்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், டக்குன்னு வளைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போறான். போனதுக்கு அப்புறம், ஏய் நீ எங்க போய் தொலைஞ்ச, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு